ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வந்து அட்டாச் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி என் பைக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ரிலே சவுண்டு மட்டும் கேட்குது, மற்றபடிக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் வந்து எதுவுமே வந்து பிளிங்க் ஆகாது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஹார்னும் நல்லா தான் அடிக்குது அப்படின்னு சொன்னார். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஸோ என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டரி நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நம்மளுக்கு ரிலே மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது, பட் மோட்டர் வந்து சவுண்டே கேட்கல. இன்கேஸ் பேட்டரி டவுனாக இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் சவுண்டு வந்து அந்த கிரிக்குனாவது ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்டும் கேட்கல அப்படிங்கிற போது நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு போகக்கூடிய ரிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிலேவோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சின்ன ஒயர் கொடுத்துருக்குறாங்களே, ஸோ இந்த ரெண்டு சின்ன ஒயர் வந்து இங்கே பேட்டரியிலேருந்து போய் சுவிட்சுக்கு போய் வரும். ஸோ சுவிட்சு அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கிளச்சுக்கு ஒரு கேபிள், கிளச்சுக்கு ஒரு சுவிட்ச் வரும். ஸோ அந்த சுவிட்ச்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுலேருந்து வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். பெரிய ஒயரில் ஒரு ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து பேட்டரியிலேருந்து வந்து கனெக்ட் ஆயிரும். இன்னொரு ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து போய் ஃபியூஸுக்கு வரும். ஸோ அந்த ஃபியூஸிலேருந்து அவுட்புட் எடுத்து கொண்டு போய் அங்கே மோட்டரில் வந்து செல்ஃப் மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த ரிலே வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ரிலே எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி இழுத்திங்க அப்படின்னாவே இந்த ரிலே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ சுவிட்ச் லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ரிலே வந்து சுத்தமாக ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா தான் இந்த ரெண்டு லைனை வந்து நம்ம செக் பண்ணணும். அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த ரெண்டு லைன் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு பின்னும் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிசி 20 வச்சுட்டு மல்டிமீட்டரில் இங்கே வச்சு செக் பண்ணுவோம். இல்லை ஸோ வரும். ஸோ நம்ம கீயெல்லாம் ஆஃபில் தான் இருக்கும், ஆனால் இது வந்து டைரக்ட் லைனு, டைரெக்டாக 13 வோல்டேஜ் வருது. ஸோ இந்த இன்புட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கீ ஆன் பண்ணியிருந்தாலும் சரி, ஆஃப் பண்ணியிருந்தாலும் சரி, ஆஃப் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து லைன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்து பேட்ரி ஓகேவா அப்படின்னு இப்போ வந்து மல்டிமீட்டர் உங்கள்கிட்ட இல்லை, இதில் லைன் எப்படி வருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த லைன் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒயர் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து இதில் ஒரு பக்கம் வந்து ஜங்ஷன் பண்ணிவிட்டு, அடுத்து இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதில் டச் பண்ணுங்கள். ஸோ இதில் டச் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகணும், கீ போடல அப்படின்னாலும். ஸோ இப்படி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்ரி கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து இப்படி வச்சுக்கும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம வந்து செல்ஃப் மோட்டர் செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் 12 வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறது வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கணும். இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுலேயும் லைன் வருது, இதில் இப்படி வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு இதை வந்து செக் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து மல்டிமீட்டர் கன்ஃபார்ம் வேணும். ஸோ மல்டிமீட்டர் இருந்ததுனா தான் இது செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பின்னு எடுத்துகிட்டு இதை வந்து ஜஸ்ட் இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு இதையும் வந்து ரெண்டு பக்கம் இன்செர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து பிளாக்கு அதாவது இந்த லைனில் கொடுக்குறோம், சுவிட்ச் லைனில் பிளாக்கு, இப்போ இதில் வந்து மல்டிமீட்டரில் வந்து நான் வந்து கண்டினியூட்டி வச்சுக்கிறேன். கண்டினியூட்டி வச்சுட்டு இப்போ வந்து கீ ஆன் பண்ணணும். ஸோ இக்னிஷன் கீ ஆன் பண்ணிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ ரிலே ஆன் ஆகுது,
அங்கே வந்து மல்டிமீட்டரில் வந்து வேல்யூ காட்டுது, கண்டினியூட்டி வேல்யூ காட்டுது. ஸோ இந்த ரிலே பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுவுமே சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்படி நீங்கள் ரிலே ஆன் ஆகி கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு காட்டல அப்படின்னா இந்த ரிலே தான் ப்ராப்ளம். ஸோ இந்த ரிலே வந்து ஜஸ்ட் வந்து இந்த ரெண்டு பின்னும் எங்கேஜ் ஆகும். ஸோ அப்படி காட்டல அப்படிங்கிற போது உங்களுக்கு இது எங்கேஜ் ஆகுது. ஸோ ரிலே மாற்றினீங்கன்னா இது வந்து ஓகே ஆயிரும். ஓகே, இது ரிலேவும் நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி காட்டுது. அதே சமயம் வந்து இதில் வச்சா ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற போது நம்ம ஒன்று வந்து பேட்ரி செக் பண்ணணும், இல்லைன்னா செல்ஃப் மோட்டர் செக் பண்ணணும். ரெண்டு கம்ப்ளைண்ட் தான். ஸோ பேட்ரி வந்து நம்மளுக்கு ரொம்ப டவுனாக இருந்ததுனால செல்ஃப் மோட்டருக்கு வந்து பவர் சப்ளை பத்தாது. ரிலே சவுண்டு கேட்கும், ஆன் ஆகிற சவுண்டு கேட்கும். அதே சமயம் வந்து கண்டினியூட்டி காட்டலை அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து ரிலே கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த உள்ளே வந்து காயில் வந்து இப்படி எங்கேஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னோட கிளியரன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து எங்கேஜ் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அதனால கூட ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த காயில் வந்து அதுக்கு செக் பண்ணிக்கணும். இந்த ரிலே இந்த ரெண்டுலேயும் வந்து கண்டினியூட்டி வரணும். இந்த ரெண்டுலேயும் வந்து பவர் சப்ளை கொடுப்போம். ஸோ ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் வந்து கண்டினியூட்டி வரணும். இங்கே வர சப்ளை அப்படியே பாஸ் ஆகி அந்தளவு போகும். இல்லை பவர் சப்ளை ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே இந்த சர்க்யூட் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகும்.